ஹாய், படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கூற்று 2 கொடுத்துருக்காங்க. ஏர் எழுபது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் இருக்குது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கியதால் ராமாவதாரம் என்று பெயரிட்டார். கம்பராமாயணம் என இது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பர் என்னென்ன புக்கெல்லாம் எழுதினார் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்ப்போம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றா அப்படின்னா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. ரெண்டாவது கூற்று என்னது? ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று மட்டும் தான் சரி. சரியா, இந்த கூற்று மட்டும் தான் சரி. அப்போ கூற்று 2 மட்டும் தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும் சரி.